ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி வச்சு சூடாக ஆவி பறக்க புட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். அதை நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கலனாலும் மேக்ஸிமம் ஒரு 5 மணி நேரமாவது நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் நல்லா 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு நல்லா ஒரு 3 டைம் நல்ல தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துட்டு அதை ஒரு வெள்ளைத்துண்டை விரித்து அதில் நல்லா அந்த ஈரப்பதம் வடிகிற அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திருப்பி விட்டு நல்லா அந்த ஈரப்பதம் அந்த அரிசியை விட்டு வடிகிற அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு குட்டி மிக்சி எடுத்து அந்த குட்டி மிக்சியில் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம புட்டு மாவு எப்படி செய்யணுமோ அது மாதிரி நைஸாக உங்களுக்கு அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா புட்டு மாவை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு சல்லடையை வச்சு நல்லா சலிச்சுக்கலாம். நைஸாக நல்லா சலிச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு புட்டு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். சூடாக நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நல்லா நம்ம சலிச்சாச்சு. இந்த சலிச்சு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு 2 சிட்டிகை அளவுக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி மேலே நல்லா தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு அந்த ஈரப்பதத்தோடு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு புட்டு நல்லா இருக்கும். நல்லா கெட்டி சேராமல் நல்லா கையிலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு கவுனி அரிசியில் புட்டு செஞ்சு சாப்பிட்டா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கருப்பு கவுனி அரிசியில் எது செஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம செஞ்சாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா இது தொட்டாங்குச்சியில் தான் நம்ம புட்டு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு லேயராக பார்த்திங்கன்னா தேங்காய் பூ போட்டாச்சு. இதுக்கு மேலே செகண்ட் லேயராக நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற புட்டு மாவை போட்டுக்கலாம். அதையும் போட்டாச்சு. அதுக்கு மேலே தேர்ட் லேயராக தேங்காய் பூ போட்டாச்சு. நல்லா லேயராக வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ போட்டு அதையும் ஒரு லேயராக வச்சு இப்போ 3 லேயராக வச்சாச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நம்ம புட்டு மாவு இருக்குல்ல அதையும் சேர்த்து நல்லா ஒரு தொட்டாங்குச்சி அளவுக்கு ஒரு 4 லேயர் இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற மாவு இன்னொரு சின்ன தொட்டாங்குச்சியில் எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி குண்டா எடுத்து வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே அதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2 தொட்டாங்குச்சி வச்சோம் பார்த்திங்களா, அந்த தொட்டாங்குச்சியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 hour நல்லா புட்டு மாவு வேகட்டும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புட்டு மாவு வெந்து உங்களுக்கு புட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திறந்து பார்த்தோம். நல்லா ஆவி பறக்க ரொம்ப சூடாக இருந்துச்சு. ரொம்ப வெந்துருச்சு, புட்டு மாவு வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தட்டில் இதை எடுத்து கமுத்திக்கலாம். இப்போ திருப்பி அப்படியே கமுத்தியாச்சுங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பார்த்திங்கன்னா லேயராக மேலே தேங்காய் பூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புட்டு மாவு, அதுக்கு கீழே தேங்காய் பூ, அதுக்கு மேலே புட்டு மாவுன்னு சொல்லிட்டு நல்லா லேயராக சூப்பராக வந்துருந்துச்சு. இதுக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். பாய்.